வணக்கம் நேயர்களே. இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா கடந்த 5 வருஷத்துல இந்த ரொபாட்டிக் டெக்னாலஜிங்கிறது ரொம்பவே முன்னுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ரொபாட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட்னா எக்ஸாக்ட்லி என்ன, இதுல என்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்படிங்கறத பத்தி நிறைய குழப்பங்கள் உண்டு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன அட்ரஸ் பண்ண போறோம்னா இந்த ரொபாட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டோட பங்கு என்ன, அதனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கா அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறது ஜென்ரலி ஒரு ஓல்டேஜ் ப்ராப்ளம். நிறைய 50-55 ஏஜுக்கு மேல காணக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இனிஷியல் ஸ்டேஜஸ், மைல்ட் டு மீடியம் ஸ்டேஜஸ்ல இதுக்கு ஜென்ரலி சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கிடையாது, சர்ஜரி இல்லாத ட்ரீட்மெண்ட். இதே சிவியர் ஸ்டேஜ் போகும்போது, அதாவது ஜவ்வு சுத்தமா தேஞ்சு போயிடுறப்போ அவங்களுக்கு நடக்கிறதுல ஜென்ரலா கஷ்டம் இருக்கும். ஒரு 5-10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் நடக்க முடியாத ஸ்டேஜ் இருக்கிறப்போ, வலி அதிகமா இருக்கிறப்போ இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற சர்ஜரி நிறைய பேருக்கு பண்றோம் வித் எக்ஸலன்ட் சக்சஸ் ரேட்ஸ். ஸோ இப்போ நம்ம முட்டின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். மேல தொடை எலும்பு, கீழே கால் எலும்பு, அதோட அந்த ஜாயிண்ட்ல இந்த ஜவ்வு இருக்கும். ஸோ இந்த ஜவ்வு கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு போயிடுறது தான் மூட்டு தேய்மானம். இது சுத்தமா தேஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற ஸ்டேஜ்ல பார்த்தோம்னா இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படும். ஸோ இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட்ல என்ன பண்றோம் அப்படின்னா, எலும்பு இந்த இடத்துல இருக்கிற ஜவ்வு தேஞ்சு போயிடுது, அந்த எலும்போட நுனிக்கு மேல இந்த மாதிரி ஒரு பார்ட் பொருத்துறோம், மெட்டல் பார்ட் பொருத்துறோம். கீழே இருக்கிற எலும்புலையும் இந்த மாதிரி ஒரு மெட்டல் பார்ட் பொருத்தி ரெண்டுத்துக்கும் நடுவில் பிளாஸ்டிக் இருக்கும், அது ரெண்டுத்துக்கும் நடுவில் மூவ்மெண்ட் வர்றது தான் இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட். இதுல இன்னும் கூர்ந்து கவனிச்சீங்க அப்படின்னா, ஸோ இந்த எலும்போட சர்ஃபேஸை இந்த மாதிரி நம்ம ஷேப் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல கூர்ந்து கவனிச்சீங்கன்னா இந்த மெட்டல் பொருத்துறதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த எலும்போட நுனிப்பகுதி ஒரு எண்டில் வந்துட்டு அந்த போனை இந்த மாதிரி ஷேப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சைட்ல இருந்து பார்த்தாலும் தெரியும், முன்னாடியில இருந்து பார்த்தாலும் தெரியும், ஜென்ரலா அந்த கர்வ் மாதிரி இல்லாம இந்த மாதிரி ஷேப் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, இந்த இம்ப்ளான்டோட பின்னாடி இருக்கிற சர்ஃபேஸ்க்கு எக்ஸாக்டா மேட்ச் பண்றோம். ஸோ மேட்ச் பண்ணி அதுக்கு மேலதான் இம்ப்ளான்ட் பொறுத்தோம். கீழே இருக்கிற எலும்பையும் பாத்தீங்க அப்படின்னா அதையும் கரெக்டா இந்த மாதிரி ஷேப் பண்ணியிருக்கோம். இந்த போன், அதாவது இங்க போன் இருக்கும், அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் கரெக்டா இதை வந்துட்டு ஷேப் பண்ணியிருக்கோம். இது கன்வென்ஷனல் ஆர் முன்னாடி எப்படி பண்ணிட்டு இருந்தோம், ட்ரெடிஷனல் மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா ஜிக்ஸ்ன்னு சொல்லுவோம். எலும்புக்கு பேரலா ஒரு ராட் மாதிரி நாங்களே செட் பண்ணிட்டு ஐபால் பண்ணி அதுல இருந்து ஸ்பெசிபிக் ஆங்கிள் அதை போனை ஷேப் பண்ணிட்டு இருந்தோம். இதுதான் கன்வென்ஷனல் நீ ரீப்ளேஸ்மெண்ட். ஜென்ரலா அந்த கீழ் ஒரு ஷின் போன் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது கால் எலும்பு, இதுக்கு ஜென்ரலா ஒரு 90 டிகிரிஸ்ல பர்பெண்டிகுலரா ஒரு கட் எடுக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். மேல இருக்கிற எலும்புக்கு அதே மாதிரி ஒரு ஜென்ரலா ஒரு 4 to 6 டிகிரிஸ் ஒருத்தர் அனாட்டமி பொறுத்தும் 4 to 6 டிகிரிஸ் ஆங்கிள் ஒரு கட் பண்ண ட்ரை பண்ணும். இதுதான் ட்ரெடிஷனல் ஆர் கன்வென்ஷனல் நீ ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ இதுல சர்ஜனோட பங்கு முக்கியம். ஸோ சர்ஜன் ஐபாலிங் சொல்லுவோம், அதாவது நம்ம கண்ணில் பார்த்து அது கரெக்டா அதுக்கு பேரலா இருக்கா, அதுக்கு பர்பெண்டிகுலரா நம்மளால இந்த கைடை செட் பண்ண முடியுதா அப்படின்னு செட் பண்ணி பண்றதுதான் இந்த போன் ஷேப்பிங் ட்ரெடிஷனலா. ஸோ இது காலங்காலமா பண்ணிட்டு இருக்கிற ஒரு ப்ரொசீஜர். 1970s இருந்து ஆரம்பிச்சு சக்சஸ்ஃபுல்லா ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்கிற ப்ரொசீஜர். சர்ஜன்ஸ் இதை நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. பட் சர்ஜன்ஸோட அக்யூரசி அப்படின்னு ஓவரால் பார்த்தோம்னா அரௌண்ட் 90% அப்படின்னு தோராயமா சொல்லலாம். ஒரு சர்ஜனுக்கும் இன்னொரு சர்ஜனுக்கும் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கலாம், பட் ஆன் அன் ஆவரேஜ் நல்ல ரெகுலரா நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ற சர்ஜன்ஸ்க்கு ஒரு 90% அக்யூரசி. அதாவது நம்ம எக்ஸாக்ட்லி பர்பெண்டிகுலர் கட் எடுக்கணும் அப்படின்னு போயிட்டு எக்ஸாக்டா பர்பெண்டிகுலரா எடுக்க முடியுதா அப்படின்னு பின்னாடி எக்ஸ்ரேல செக் பண்ணி பார்த்தோம்னா 100 பேருக்கு பண்ணோம்னா கிட்டத்தட்ட 90 பேருக்கு எக்ஸாக்டா அதே கட் எடுக்க முடிஞ்சிருந்தது. பாக்கி ஒரு 10 பேர்ல எதர் ஒரு டைரக்ஷன் ஆர் இன்னொரு டைரக்ஷன்ல ஒரு 2-3 டிகிரிஸ் ஆர் 3-4 டிகிரிஸ் கொஞ்சம் டில்ட் ஆகி கட் எடுத்திருக்கும். இது ஒரு ஆவரேஜ் தான். 100% எந்த சர்ஜனும் ஒரே மாதிரி 100% சக்சஸ் ரேட்டோட பண்ணணும்னு எதிர்பார்க்கறது ஹியூமன்லி நாட் பாசிபிள் ஒரு ஃபீச்சராகவே இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ ரொபாட்டிக்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரொபாட்டிக்ல இதை கட் பண்றதுக்கு ஒரு போனை நம்ம ஷேப் பண்றதுக்கு நம்ம போனை ஃபர்ஸ்ட் மேப் பண்றோம். ஃபர்ஸ்ட் சிடி பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் போனை சர்ஜரி அப்போ மேப் பண்ணி சிடியோட இமேஜையும் இதையும் ஓவர்லே பண்றதுனால அது கரெக்டா போன் எங்க இருக்கு அப்படின்றது இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் ஆர் ரோபோட்டுக்கு எக்ஸாக்டா தெரியும். ஸோ அது ரோபோட்டே வந்து நமக்கு அந்த எந்த ஆங்கிள் ஷேப் பண்ணுன்றது எக்ஸாக்டா வச்சு கொடுத்துரும். ஸோ ரோபோட்டோட அசிஸ்டன்ஸோட கட் பண்ணும்போது இதோட அக்யூரசி பாத்தீங்கன்னா 99% அப்படிங்கிறது நிறைய ஸ்டடீஸ்ல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எக்ஸ்ரே ஆர் சிடி எடுத்து என்ன கட் பிளான் பண்ணாங்களோ அதே எக்ஸிக்யூட் ஆயிருக்கா அப்படின்னு பாக்குறப்ப வித்தின் 1 millimeter 99% ஆஃப் பீப்புள்ல பண்ண முடிஞ்சிச்சு நம்ம யூஸ் பண்ற இந்த மேக்கோ ரோபோட்ல. ஸோ ஹியூமன்ஸோட அக்யூரசி நல்லா ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிற சர்ஜன்ஸோட அக்யூரசி பாத்தீங்கன்னா 90%. இந்த கட்ஸ்ல ரோபோட்டோட அக்யூரசி ஒரு 9% எக்ஸ்ட்ரா. ஸோ அது ஒரு
சிக்னிஃபிகண்ட் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ இப்போ 100 தடவை பண்றோம், 99 தடவை பிழை இல்லாம கரெக்டா பண்ண முடிஞ்சதுன்னா அது ஒரு சிக்னிஃபிகண்ட் அடிஷன் இன் மை ஒப்பீனியன். எஸ்பெஷலி யங்கர் பீப்புள்ல இந்த கரெக்டான கட்ஸ் வந்து கரெக்டான அலைன்மெண்ட் கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா தென் இந்த இம்ப்ளான்ட் இன்னும் நீண்ட நாள் வரும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு. ரெண்டாவது பார்த்தோம்னா இந்த நீ ஜாயின்ட்ஸ்ல 2 பக்கமும் இந்த லிகமெண்ட்ஸ் உண்டு. ஒயிட் கலர்ல காமிச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா கொலாட்ரல் லிகமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். 2 பக்கமும் நமக்கு லிகமெண்ட் இருக்கு, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ரோபோட்டிக் பண்ணும்போது அது என்ன சொல்லும்னா அந்த 2 போன் சர்ஃபேஸுக்கு நடுவில் எக்ஸாக்டா எவ்வளோ கேப் இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஷேப் பண்றதுக்கு முன்னாடியே அதனால கணிக்க முடியும். ஸோ இந்த லிகமெண்ட்டை ஈக்குவலா நம்மளால டென்ஷன் பண்ண முடியுமா அப்படிங்கறத நம்ம ஷேப் பண்றதுக்கு முன்னாடியே ரோபோட் நமக்கு காமிச்சிடும். இதுக்கு பேரு லிகமெண்ட் பேலன்சிங் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரெடிஷ்னலா என்ன பண்ணிட்டு இருந்தோம், ஃபர்ஸ்ட் ஷேப் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இந்த லிகமெண்ட் பேலன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லிகமெண்ட்ஸ்ல பேலன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி லிகமெண்ட்ஸை கொஞ்சம் ரிலீஸ் ஆர் அட்ஜஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஸோ ரோபோட்ல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா கரெக்டா நம்ம கட் பண்றதுக்கு முன்னாடியே அந்த லிகமெண்ட் பேலன்ஸ் எப்படி இருக்கும் போது இப்படி கட் பண்ணோம்னா எந்த பேலன்ஸ் இருக்கும் அப்படிங்கறது நம்ம ஷேப் பண்றதுக்கு முன்னாடியே நமக்கு ரோபோட் சொல்லிடும். ஸோ அதை வச்சு நாங்க அந்த கட்டோட ஆங்கிளை கொஞ்சம் லேசா மாத்தி இந்த லிகமெண்ட் எதுல நல்ல பேலன்ஸ் வருங்கிறது நம்ம ஷேப் பண்றதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். அதை வச்சு நம்ம இந்த லிகமெண்ட்ஸை கரெக்டா பேலன்ஸ் பண்றதுக்கு ரோபோட் ஒரு நல்ல டூலா அமைஞ்சிருக்கும். ஸோ இது 2 தான் மெயின் அட்வான்டேஜஸ் ரோபோட்னால. அதாவது நம்ம என்ன கட் பண்றோம் அப்படிங்கறது கரெக்டா எந்த ஆங்கிள் நம்ம பிளான் பண்றோமோ அதே ஆங்கிள் நமக்கு கட் பண்ணி கொடுக்கும். ரெண்டாவது இந்த லிகமெண்ட் பேலன்சிங்க்கு என்ன ஆங்கிள் வச்சா பொருத்தமா இருக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொரு பேஷண்டோட அனாட்டமி பொறுத்து ரோபோட் நமக்கு சொல்லும். ஸோ இந்த 2ம் இருக்கும்போது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா மோர் பேலன்ஸ் லிகமெண்ட்ஸ், அலைன்மெண்ட் கரெக்டா இருக்கும்போது லாங் டேர்ம் அவுட்கம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அதாவது முட்டியோட ஆங்கிள் கரெக்டா இருக்கு, அந்த ப்ராசஸ்ல ஈவன்லி அந்த லோட் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னா அந்த போடுற ஆர்டிஃபிஷியல் ஜாயிண்ட்ல ஏற்படுற தேய்மானம் பிளஸ் ஸ்ட்ரெஸ் கம்மியா இருக்கும். அதனால இது நீண்ட நாளுக்கு ஆன் அன் ஆவரேஜ் வரும் அப்படின்றது எதிர்பார்க்கும். நான் முன்னாடியே சொல்லிட்டு இருந்த மாதிரி சர்ஜன்ஸோட அக்யூரசி அரௌண்ட் 90%. இப்போ 100 பேருக்கு பண்றோம் அப்படின்னா 90 பேருக்கு ரோபோட் இல்லாமே அதே அவுட்கம் கொடுத்துட முடியும். அந்த 10 பேர்ல யார் வருவாங்க அப்படின்றத நம்ம கணிக்க முடியாது முன்னாடியே. ஸோ ரோபோட் யூஸ் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 99% பீப்புள்ல நல்ல அலைன்மெண்ட் நல்ல பேலன்சிங் கொடுக்க முடியும். ஸோ இதுதான் ரோபோட்டோட அட்வான்டேஜ், லாங் டேர்ம் அட்வான்டேஜ் அப்படின்றதான் வச்சுக்கணும். இப்படி இருக்கும்போது சில மிஸ்கன்செப்ஷன்ஸ் உண்டு. ஸோ ரோபோட் யூஸ் பண்றப்ப கீஹோல் சர்ஜரி ஆயிடுமா? கிடையாது. ஸோ ரோபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் சர்ஜரி தான். இதுல துளை மேபி ஒரு ஃபியூ சென்டிமீட்டர்ஸ் கம்மியா இருக்கலாமே தவிர அதனால பெரிய அட்வான்டேஜ் கிடையாது. ஸோ இன்சிஷன் அளவு எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு ஸ்கின்னை ஓப்பன் பண்றோம்ங்கிறது கிட்டத்தட்ட அதே தான், மேபி ஸ்லைட்லி லெஸ், பட் அதனால பெரிய அட்வான்டேஜ் கிடையாது. அது ஒரு ரோபோட்டிக் சர்ஜரியோட அட்வான்டேஜ் அப்படின்னு நான் ஜென்ரலா சொல்றது கிடையாது. ரெண்டாவது பிளட் லாஸ் கம்மியா இருக்குமா? கிட்டத்தட்ட அதே தான். ரோபோட்டிக் சர்ஜரிக்கும் ஓப்பன் சர்ஜரிக்கும் பார்த்தோம்னா பிளட் லாஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. மூணாவது ஒரு மிஸ்கன்செப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோபோட் தனிச்சையா அதுவே சர்ஜரி பண்ணிடுமா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு சில வெரைட்டி ஆஃப் இந்த ஆட்டோமேட்டட் ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ரோபோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல எப்படின்னா நம்ம நீயை எக்ஸ்போஸ் பண்ணி இந்த ரோபோட்டுக்கு எல்லாமே செட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த போன் கட்ஸை அதுவாகவே எடுக்கிற மாதிரி சில ரோபோட்ஸ் இருக்கு. பட் பெரும்பாலும் இந்த ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ற ரோபோட், எஸ்பெஷலி நம்ம சென்டர்ல யூஸ் பண்ற ரோபோட் செமி ஆட்டோமேட்டட் ரோபோட் அப்படின்னு சொல்லுவோம். செமி ஆட்டோமேட்டட் அப்படின்னா அது தனிச்சையா இயங்க. இப்போ நாங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் அதுக்கு எல்லாமே ஃபீட் பண்ணுவோம், அது எந்த ஆங்கிள் கட் பண்ணலாம் அப்படிங்கறது செட் பண்ணி கொடுக்குமே தவிர அது தானா கட் பண்ணாது. நம்ம கை வச்சு அதை இயக்கினா மட்டும்தான் செட் ஆகும். நம்ம கையை வந்துட்டு எப்போ அந்த ட்ரிகர்ல இருந்து எடுக்கிறோமோ அது உடனே நின்றும். ஸோ இதுக்கு பேரு ஒரு செமி ஆட்டோமேட்டட் ரோபோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனால என்னன்னா நீங்க ஆட்டோமேட்டட் ரோபோட்டுக்கும் ஜெனரலா பயப்பட தேவையில்லை. செமி ஆட்டோமேட்டட்ங்கிறது இன்னும் ஒரு அடிஷ்னல் சேஃப்டி ஃபீச்சர். ஸோ சர்ஜன் எப்பவுமே பேஷண்ட் பக்கத்துல தான் இருக்கிறோம், பேஷண்ட் பக்கத்துல இருந்து மிஷினை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். எப்போ நம்ம கையை ரிலீஸ் பண்றோமோ அப்போ மிஷின் நின்றும். ஸோ அந்த அளவுக்கு சேஃப்டி ஃபீச்சர் உள்ள ரோபோட்டிக் சர்ஜரி தான் இந்த ரோபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட். இன்னொரு காமன் ஒரு கேள்வி என்னன்னா ரோபோட்டிக் பண்ணிட்டா நாங்க வந்துட்டு சீக்கிரம் ஃபங்க்ஷனுக்கு வந்துருவோமா அப்படின்றது ஒரு காமனான கேள்வி. நிறைய ஸ்டடீஸ் இருக்கு இதுல வந்துட்டு ரிகவரி கொஞ்சம் குவிக்கர் அப்படிங்கிறதுக்கு, அதாவது ரோபோட்டிக் வர்சஸ் இந்த மேனுவல் சர்ஜரியில ரோபோட்டிக்ல ரிகவரி கொஞ்சம் சீக்கிரமா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஸ்டடீஸ் இருக்கு. பட் அகைன் ஒரு 10% டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லெட்ஸ் சே ஜெனரலா ஒரு 1 month 2 monthsல ரிகவர் ஆறவங்க ஒரு 3 days 4 days or 5 days 6 daysங்கிறது தான் 10%ங்க. ஸோ அந்த
குவிக்கர் ரிகவரிக்காக ரோபோட் பண்றோமா? கிடையாது. ஸோ மேபி ஒரு லிட்டில் பிட் அர்லி ரிகவரி மேபி பாசிபிள், பட் அகைன் தட் இஸ் நாட் அ மேஜர் அட்வான்டேஜ். மேஜர் அட்வான்டேஜ் நான் உங்களுக்கு திரும்பி திரும்பி சொல்ற மாதிரி நல்ல அலைன்மெண்ட், நல்ல பேலன்சிங் கொடுக்கும்போது இந்த முட்டி ஆர்டிஃபிஷியல் ஜாயிண்ட் இன்னும் லாங்கர் டைம் வரும் அப்படின்றது தான் மெயின் அட்வான்டேஜ். ஸோ ஷார்ட் டேர்ம் அட்வான்டேஜஸ்ங்கிறது ரொம்ப மினிமல். அதுக்காக நம்ம ரோபோட்டிக் சர்ஜரி ஜென்ரலா ஒரு அதுக்காகன்னு பண்ண முடியாது. ஸோ இப்போ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரோபோட்டிக் சர்ஜரிங்கிறது ஒரு எரர்ஸ், அதாவது ஹியூமன் எரர்ஸ், நம்ம மனிதர்களால் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிக்கல் எரர்ஸ். நம்ம திருப்பி திருப்பி ஒரு டாஸ்க் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஒரு 100 தடவை பண்ணும்போது ஃபியூ டைம்ஸ் மிஸ் பண்ணக்கூடிய அந்த எரரை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் ஒரு நல்ல கருவியா அமைது இந்த ரொபாட்டிக் சர்ஜரி. லாங் டேர்ம் பெனிஃபிட்காக மெயினா பண்றது. ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ் கொஞ்சம் இருக்கலாம், கொஞ்சம் ஃபியூ சென்டிமீட்டர்ஸ் சின்ன இன்சிஷன், ஃபியூ டேஸ் அர்லியர் ரிகவரி, இதெல்லாம் இருக்கலாம். பட் இதெல்லாம் பெரிய அட்வான்டேஜ் கிடையாது. நம்ம லாஞ்சிவிட்டி, எஸ்பெஷலி யங்கர் பேஷண்ட்ஸ் லெஸ் தென் 65-70 இயர்ஸ்க்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது இவங்க நீ ரீப்ளேஸ்மெண்ட் இன்னும் லாங்கரா, இன்னும் நிறைய நாள் வரக்கூடிய அளவுக்கு பண்றதுக்கு ஒரு கருவியா அமைகிறது தான் இந்த ரொபாட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட் வர்சஸ் இந்த ட்ரெடிஷ்னல் ஆர் மேனுவல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பத்தி என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பத்திங்கிற சந்தேகங்களோ கருத்துகளோ இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. சப்சிக்வெண்ட் வீடியோஸ்ல உங்களுக்காக நான் அட்ரஸ் பண்றேன். தேங்க்யூ.